இன்று நாம் பார்க்க இருப்பது திருமூலர் சித்தரின் வரலாறு எனும் இந்த தொகுப்பை பார்ப்போம். பகுதி 1. கையிலையிலிருந்து பயணம் கொண்டார். நந்தி தேவரின் மாணவர்களில் ஒருவரான சிவயோகியார் சுந்தரர் என கூறப்படுகிறது. கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு அகத்திய முனிவரை பார்க்க பொதிகை மலைக்கு சென்றார். வழியில் பல திருத்தலங்களை தரிசித்த பிறகு திருவாவடுதுறையை அடைந்தார். சில காலம் அங்கு தங்கிய பின் புறப்பட திட்டமிட்ட போது காவிரி கரையில் மேய்ச்சலுக்கு சென்றிருந்த பசு கூட்டங்கள் கதறி அழுவதைக் கண்டார். பசுக்களின் துயரத்தை அறிந்த சிவயோகியார் அவற்றின் இடையன் மூலன், அதாவது மாடு மேய்ப்பவர், இறந்திருப்பதைக் கண்டார். பகுதி 2. கூடு விட்டு கூடு பாய்தல், பரகாய பிரவேசம். பசுக்களின் துயர் துடைக்க முன்வந்தார். சிவயோகியார் அட்டமா சித்திகளில் ஒன்றான பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாய்தல் என்னும் சித்தியை உபயோகித்து தான் உயிர் துறந்த மூலனின் உடம்பினுள் தன் உயிரை புகுத்தினார். அவர் மூலனாக எழுந்து மகிழ்ந்த போது